எண்ணெய் இயற்கை எரிவாயு யாரின் அதிகாரம்? இந்திய அரசியலமைப்பின் கான்ஸ்டிடியூஷன் 7வது அட்டவணை 7 ஸ்கெடியூல் படி பெட்ரோலியம் நேச்சுரல் கேஸ் யூனியன் லிஸ்ட், அதாவது மத்திய அரசின் பிரதான அதிகாரம். எனவே எண்ணெய் இயற்கை எரிவாயு ஆய்வு உற்பத்தி உரிமம் வழங்குவது மத்திய அரசு அதிகாரம். ஆனால் மாநில அரசின் பங்கு என்ன? மாநில அரசின் அதிகாரங்கள்: நிலம் லேண்ட், நிலம் ஸ்டேட் சப்ஜெக்ட், சட்டம் ஒழுங்கு லா ஆர்டர், மாநில சுற்றுச்சூழல் அனுமதி நடைமுறை, உள்ளூர் நிர்வாக ஒப்புதல். அதாவது மத்திய அரசு உரிமம் கொடுக்கலாம், ஆனால் மாநிலத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் செயல்படுத்த சிரமம் ஏற்படும். காவிரி டெல்டா பாதுகாப்பு சட்டம், தமிழ்நாடு புரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2020இல் தமிழ்நாடு அரசு காவிரி டெல்டாவை புரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் என அறிவித்தது. ஹைட்ரோகார்பன் மிதேன் போன்ற திட்டங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடு. காவிரி டெல்டா இந்த சட்டம் என்ன சொல்கிறது? விவசாய நிலத்தை பாதுகாப்பது முன்னுரிமை. சில வகை துறப்பணி திட்டங்களுக்கு தடை. மாநில அனுமதி அவசியம். இதனால் தமிழ்நாடு அரசு சட்டரீதியாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலை உள்ளது. ஆனால் முழுமையாக மத்திய அதிகாரத்தை நிராகரிக்க முடியாது, ஏனெனில் அது யூனியன் லிஸ்ட். சட்ட மோதல் ஏற்பட்டால் மத்திய அரசு வர்சஸ் மாநில அரசு. இறுதியாக தீர்வு நீதிமன்றம், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட். அரசியல் உண்மை: சட்டப்படி மத்திய அரசு உரிமம், மாநில அரசு நிலம் உள்ளூர் அனுமதி. நடைமுறை: இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டும். முடிவு: எண்ணெய் எரிவாயு மத்திய அதிகாரம், நிலம் விவசாய பாதுகாப்பு மாநில அதிகாரம். காவிரி டெல்டாவில் மாநிலத்திற்கு சட்ட ஆதாரம் உள்ளது, முழு அதிகாரம் ஒரே பக்கத்திடம் இல்லை.